தொடர்ச்சியாக என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை இன்று வரைக்கும் பணிபுரிந்து வருகிறார்கள். ஆகவே நிச்சயமாக நம்மளுடைய வேண்டும் என்பதை மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கட்டமே யார் பேசுறீங்க? குறுக்கு சாலையில ப்ராப்ளம் எடுத்துட்டு தண்ணி பிரச்சனை தான் மேம், இல்ல கண்மாயோ எதுவுமே கிடையாது. அதனால எங்களுக்கு வந்துட்டு 10 ரூபா, ஒரு கூட 10 ரூபான்னு சொல்லிட்டு வெளியில இருந்து தான் நாங்க வாங்கி இது பண்ணிட்டு இருக்கோம். ரோட கிராஸ் பண்ணியோ அது மாதிரி வயசானவங்களோ இல்ல பெண்களோ போக முடியாத காரணத்தினால எங்களுக்கு அந்த ஒரு அடிப்படை வசதி கண்டிப்பா உங்க மூலியமா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில இது ஒரு கோரிக்கையா குறுக்கு சாலை மக்கள் சார்பா நாங்க வைக்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். தண்ணி ஏதாவது தண்ணி வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ரோடு மோசமா வச்சு இப்போ ரோடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு வண்டி பஸ் ஏதாவது விட்டீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் போற மாதிரி கொஞ்சம் வசதியா இருக்கும். எங்க ஊருக்கு ரோட்டுக்கு தென்பாரம் குடிநீரும் கிடையாது, ரோடும் கிடையாது, லைட்டு கிடையாது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு மேல்புறம் 2 தெருவு இருக்கு. 2 தெருவுக்கு தண்ணி கிடையாது, மல்லியே இல்லை. தண்ணி வைக்க டேங்க் இருக்கு, ஆனா அந்த டேங்க்ல தண்ணி வரல. அதுல நீங்க சரி பண்ணி தரணும். எங்க ஊர்ல நூலகம் இருக்கு, அந்த நூலகத்துல ஒரு புக்குமே இல்லை. நிறைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ புக்குல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரோட்ல பஸ் வர்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. உங்க பேருக்கு நம்ம கட்சி ஓங்கி வளர்ற மாதிரி நீங்க இது பண்ணுங்க. வணக்கம் மேம், எல்லாத்துக்கும் வணக்கம். நமக்கு ஊருக்கு தான் பொருட்கள் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பிந்தி வர மக்களுக்கு எந்த பொருள் கிடைக்க போறது இல்லை, எல்லாம் காலியா போயிருது. அப்ப எல்லா இடத்துக்கும் பொருள் கிடைக்கிற மாதிரி எங்க ஊர்ல வந்து ஒரு ரேஷன் கடை வேணும் மேம். ரோடு இப்பதான் போட்டிருக்கோம் மேம், நல்ல ரோடு. ஆனா அதுக்குள்ளே பஸ் எதுவுமே வரல. அங்கங்க ஆட்டோ கொடுத்தது எல்லாரும் ஸ்கூல் பிள்ளைலாம் வராங்க. தூத்துக்குள்ள இருந்து காலைக்கு பிள்ளைங்க போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க காலையில மழையில போய் வரதுக்கு வசதியான பஸ் வேணும். மற்ற வசதி மகளிருக்கான சுய உதவி குழு வைக்கணும். ஆட்சியில இல்ல திமுக, உங்க அத்தனை பேருக்கும் அது தெரியும். நாங்க ஆட்சியில இருந்தா நிச்சயமாக நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே இதில் முக்கிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்க முடியும். மேம்பாலம் கேட்டீங்கன்னா ஆட்சியில இருந்தா மேம்பாலம் கட்ட முடியும். பள்ளிக்கூடம் வேணும்னா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்க முடியும். அத்தனை விஷயங்களையும் இங்கே குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக சரி செய்து தருகிறேன். இங்க அகிலா என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க ஊர்ல வந்து நூலகம் இருக்கு, புத்தகங்கள் இல்லைன்னு. என்னால முடிஞ்சது நிச்சயமாக என்னுடைய புத்தகங்களை அவங்களுக்கு அனுப்புறேன். முதல் கட்டமாக அதை சரி. மிக முக்கியமான விஷயம், மாணவர்கள் படிப்பதற்கு புத்தகங்கள் வேண்டும். அதை நிச்சயமாக நாங்கள் அனுப்புகிறோம். சுய உதவி குழுக்கள் வேண்டும், அதற்கான கட்டிடங்கள் வேண்டும் என்று சொன்னார்கள். சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு ஒரு தனக்கான சம்பாத்தியம் வேணும். நிலை விரைவிலே தேர்தல் வரும், பாராளுமன்றத்திற்கான தேர்தலும் வரும். அதுக்கு அடுத்து இல்ல ஓரளவு சில நேரத்துல 2 சேர்ந்து வந்தாலும் வரும். நமக்கு நல்ல வழி கிடைப்பதற்கு அதுதான் வழியாக இருக்கும். அதனால இங்கேயும் ஆட்சி மாற்றம் வரும், மத்தியிலேயும் ஆட்சி மாற்றம் வரும். நாம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவிலே நாங்கள் நிறைவேற்றி தருவோம். பள்ளிக்கூடம் வரும், சமூக நல கூடம் வரும், மேம்பாலத்தை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி தருவோம். இங்க இன்னொரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று. இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் உடலால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. ஒரே நாள்ல கடையை மூடினா அதனால கூட பாதிப்பு வரலாம். அதனால அதை எப்படி சரியாக செய்ய வேண்டும், இந்த பழக்கத்திற்கு அடிமையாக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன மருத்துவ வசதிகள் செய்ய வேண்டும், அவங்களை இந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அத்தனை உதவிகளையும் செய்து அதை நோக்கிய ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். கூடிய பிள்ளைங்க இந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆசிரியராக மட்டுமில்லை, பெற்றவர்களாக அது